இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். அநேகமான நேரங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மர்னால முகம் எல்லாருக்குமே கருத்து போயிடுது. ஸோ இந்த கருமையை போக்குறதுக்காக 10 நிமிஷத்தில் ஒரு ரெமெடி நம்ம ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது என்ன ரெமெடி அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய மாசு, ஆரோக்கியம் இல்லாத உணவுகள், வெயிலோட அதிக தாக்கம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால சரும பிரச்சனைகள் எல்லாருக்குமே ஏற்படுது. அதாவது கரும்புள்ளியாக இருக்கட்டும், தழும்புகளாக இருக்கட்டும், பருக்கள், இந்த மாதிரியான பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் வருது. இதனால முகம் பொலிவிழந்து தான் இருக்குது. இதை சரி பண்றதுக்கு நம்மளுடைய கடைகளில் விற்கக்கூடிய பல பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஆனா அதுவும் நீண்ட நாட்களுக்கு நமக்கு நீடிக்காத ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கும். இதனால சில சமயம் பக்க விளைவுகள் கூட உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில ஒரு ஃபேஸ் பேக் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இயற்கையான முறையில பண்ணலாம். இதனால முகம் பளபளப்பா மாறுறத கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பச்சை அரிசி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா வெள்ளை உளுந்து 2 ஸ்பூன், கோதுமை மாவு 2 ஸ்பூன். இந்த 3 பொருட்கள் நமக்கு போதுமானது. முதல்ல ஒரு ஈரப்பதம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல பச்சரிசியையும் வெள்ளை உளுந்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பதத்துல அரைச்சு எடுத்துருங்க. இதுக்கப்புறமா இதுல கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிக்சர் பவுடர் தான் நம்மளுடைய ரெசிபி. இதை நீங்க டெய்லி குளிக்கும் போது யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கிண்ணத்துல 2 ஸ்பூன் அளவு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் பால் அல்லது 2 ஸ்பூன் தயிர் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்க பேஸ்ட் பதத்துக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முகம், கை, கால் மாதிரி எல்லா பகுதியிலையும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மசாஜ் மாதிரி, அதாவது ஸ்க்ரப்பை எப்படி மசாஜ் கொடுப்பீங்களோ அது மாதிரி மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துடலாம். இந்த பவுடரை நீங்க குளிக்கும் போது மட்டும் கிடையாது, அப்பப்போ முகம் கழுவோம் இல்லையா, அந்த டைம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க முகத்துல இருக்கக்கூடிய கை கால்கள் இருக்கக்கூடிய கருமை நீங்கிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெஸ்டான ரிசல்ட்டா இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காகவும் ஃபீல் ஆகும். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். அப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்றவங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பொறுமை இருக்கு? கிளைண்ட் சில பேர் அவ்வளோ நம்மள இது பண்ணுவாங்களே, இதுக்கு எல்லாம் மூல காரணம் என் தங்கச்சி. ஓகே, ஸோ அந்த நான் கொஞ்சம் பேஷண்ட். ஓகே ஓகே ஃபைன், இது போனியா, அது தேடினியா, இது கிடைச்சதா, நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். அவ்வளோ ஃபோட்டோஸ் அனுப்புவோம். இது வேண்டாம், இது வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஐயோ முடியலையே அப்படின்னு ஃபைனலாக ஓகே பிடிக்காதுன்னு அனுப்புறதை வந்து ஓகே பண்ணிடுவா. எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசரும் ஆகட்டும், டைரக்டரும் ஆகட்டும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்க காலேஜ் கேர்ள்னு எனக்கு பயங்கர ஹாப்பி. ஆஹா, நல்ல வேலை கிராமத்து பொண்ணு பாவடுதா அப்படின்னு சொல்லாமல் ஓகே ஷீ இஸ் அ காலேஜ் கேர்ள், ரொம்ப நல்லா மாடர்னாக இருக்கிற ஒரு பொண்ணு, பெரிய இடத்து பொண்ணு. ஸோ ட்ரெஸ்ஸிங்கில் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. நீங்கள் அவங்கள அழகாக காட்டணும், ஒரு ஹோம்லியாக காட்டணும், அது எப்படி வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. கலர் இது கிடையாது. ஓகே, அதுதான் மெயின் இல்லையா? எப்போவுமே வந்து இந்த கலர் தான் இருக்கணும், பேஸ்டல் ஷேட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டா நான் கலரில் பூந்து விளையாடி இருப்பேன். அதில் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அந்த ரீச் வந்து இவ்வளோ இருக்கும் அந்த மூவியில். ஏப்ரல் மாதத்தில் வந்து நிறைய நான் வெளியே, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் என் கிளைண்ட்ஸ் வந்தவங்க, வெளியே பார்க்குறவங்க கூட சொல்லியிருக்காங்க, மேம் நீங்கள் காலேஜ் டைம்லலாம் நாங்கள் இந்த மாதிரி கேட்டு இப்போ வெளியே போய் எங்கள் டெய்லர்ஸ்ட்டை காமிச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வேணும்ட்டுன்னு. ஓ பரவாயில்லையே, அப்போ நாங்கள் வந்து அந்த டைமில் மாதுரி, காஜோல் இவங்களெல்லாம் பார்த்து பண்ணது இப்போ. ஆமாம், பார்ப்பதற்கு உடனே ஃப்ரெண்ட் பிடிக்க தோன்றும் ஹோம்லியான தோற்றமுள்ள இவள் இந்த வாரம் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா வாரங்களிலும் நம் அனைவர் மனதிலும் முதல் இடத்தை பிடிப்பாள் என்று நமது டாப் 10 குழு தீர்மானிக்கிறது. எனக்கு வந்து பார்த்திபன் கனவு வாஸ் வெரி சேலஞ்சிங். அந்த 2 கேரக்டர் பண்ணது, ஒன்று ஹோம்லி, ஒன்று வந்து மாடர்ன். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது பண்ணுறதுக்கு. டிஃப்ரென்ஷியேட் காட்டணும், மேக்கப்பில், ஹேர் ஸ்டைலில், அவங்க லுக் வைஸு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் காட்டணும். இது ரொம்ப சோபர், ரொம்ப சட்டில், அது ரொம்ப ஒரு நல்ல ரீச் கொடுத்துச்சு. அதே மாதிரி பிரிவோம் சந்திப்போம் சேரன் சாரோட பேர் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஸ்டைலில், அந்த காரைக்குடிக்காரங்க எப்படி அந்த ட்ரெஸ் பண்ணுவாங்களோ, அந்த வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தாலி, அது எல்லாமே வந்து சொன்னார் டைரக்டர், நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி எனக்கு இப்படி வேணும் லுக்கு, ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டைல், பிரைட் கலர்ஸ் இப்போல்லாம் போகக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒரு சாரீ இருக்கும், அந்த க்ரீன் தான் அதுக்கப்புறம் ஸ்னேஹா க்ரீன் எல்லா இடத்துலையுமே வந்தது.
ஸ்னேகா மேம் கன்வின்ஸ் பண்ணி நீங்க போட வச்ச ஒரு ட்ரெஸ்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய டைம் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் வரல. ஓகே. மூவிஸ்ன்னும் போது நான் என்ன சொல்லிடுவேன், டேரக்டர் தான் கேட்டார், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி படி போட்டுடலாம். ஓகே. பட் அப்பயும் வந்து இல்லை, நான் இது எனக்கு கலர் சூட் ஆகாது, நீ ஏதாவது சொல்லணும், எனக்கு இந்த கலர் எடுக்காது, என் டோனுக்கு இதோட ஆகாது, நீ சொல்லணும்ல அப்படின்வாங்க.